ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு வில் கேமிங். நம்ம திரும்பவும் வந்துட்டோம். கடந்த பல வருடங்களாக இந்த ஆர்க் கேமில் ஒரு அப்டேட் வராதான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். புதுசாக எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டானுங்க. பிசியில் இருக்க எல்லா மேப்புமே இதில் வந்துடுச்சு. புதுசாக இருக்க ஆர்க் ஜெனசிஸ் 2 வரைக்குமே கொண்டு வந்துட்டாங்க. பட் என்னென்னா, இது நீங்கள் 500 மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் போட வேண்டியது இருக்கும். இல்லாட்டி இயர்லி பார்த்தீங்கன்னா 5000 போடணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட் நான் போட்டுட்டேன், ஆல்ரெடி போட்டேன். கேம் வந்து டவுன்லோட் பண்ணது முதல் வேறு 500 சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு எல்லா மேப்பும் போய் பார்த்துட்டேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மேப்பில் என்னென்ன இருக்கும். ஏன்னா நான் பிசியில் ஆர்க் விளையாண்டுருக்கிறதுனால. பட் கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா என்னோடய ஃபோன் வந்து கொஞ்சம் லேக் ஆகுதா இல்லை என்ன இதுன்னு தெரில. திருப்பினா கரெக்டாக திரும்ப மாட்டேங்குது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஒருவேளை ஃபோன் அப்டேட் பண்ணோமான்னு தெரில. வேறு புது ஃபோன் தான் வாங்கணும் போல் இருக்குது இந்த கேமுக்காகவே. வாங்கினாலும் வாங்கிடுவோம், நம்ம அப்படிப்பட்ட அழகு தானே. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான க்ரீச்சர்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம கன்டினியூஸாக வீடியோ போடுவோம். ஆர்க்கு ரொம்ப நாள் ஆச்சுல்ல ஆர்க் வீடியோ போட்டு. கண்டிப்பாக இது என்னோடய செகண்ட் சேனலில் வரும். ஃபஸ்ட் சேனலில் வேணால் இந்த ஒரு வீடியோ இருக்கும். கீழே லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதேமாதிரி ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன் என்னோடய செகண்ட் கேமிங் சேனலோட லிங்க்கு. இதில் புதுசாக நிறைய அனிமல்ஸ் நம்ம டேம் பண்ண போகிறோம். அது இல்லாமல் நிறையா ஃபன்னாக நிறையா இருக்க போகுது. என்ன இதில் கண்ட்ரோல்ஸ்லாம் ரொம்ப சொதப்புது மக்களே. இங்கே பாருங்க, சாதாரண விசில் அடிக்கிறது கூட எப்படி சொதப்ப வேண்டியது இருக்குது. கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் வந்து யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். அதே மாதிரி சைடில் ஜம்ப் பண்ணுற பட்டன்லாம் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்படி பிசியில் இருக்கோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்கானுங்க. ப்ளே ஸ்டோரில் ஒரு 1 GB, அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு 3 GB டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு 5 GB to 6 GB வந்து டவுன்லோடிங் போயிடும். அதனால் வந்து கேமில் ஏகப்பட்ட மேப் கொடுத்துருக்கான். இது பிசியோட எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா அது குட்டி அனிமல். இது வந்து நம்ம கூட வச்சுக்கிட்டோன்னா நம்ம கூடவே சுற்றிட்டு இருக்கோம். அது எதுவுமே பண்ணாது, சும்மா டம்மியாக ஒரு பீஸ் இருக்கும். பிசியில் வந்து அதை வச்சு டெலிபோர்ட் பண்ண முடியும் நம்மளால். பேசிக்காக அது நம்மளை டெலிபோர்ட் பண்ணி விடும். இதில் எப்படின்னு தெரியல. நம்ம போக போக யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது கேம். கொஞ்சம் லேக் ஆகுது. என் ஃபோனோட ப்ராப்ளமாக என்னன்னு தெரில. ஈவன் நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிருப்பாங்க இன்றைக்கி, அதனால் கூட இருக்கலாம். இது வந்து நான் சிங்கிள் பிளேயரில் தான் பண்ணிட்டுருக்கேன். மேபி இன் ஃப்யூச்சர் நம்ம வந்து சர்வர் வாங்கலாமா இல்லையாங்கிறத பார்த்துட்டு பிளான் பண்ணி சர்வர் வாங்குவோம். கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். ரொம்ப வந்து பிசியோட அப்படியே எக்ஸாக்ட் கண்ட்ரோலை கொண்டு வந்து இதில் சொருவிருக்கானுங்க. பிசியில் ஓகே, எனக்கு கீபோர்டு மவுஸ் எல்லாம் இருக்கும், அதை வச்சு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் மொபைலில் எதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? எனக்கு அதுதான் புரியவே இல்லை. இவனை என்ன தான் பண்ண போகிறானுங்க. பட்டு ரொம்ப நாள் கழித்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், நியூ மேப்பு, நியூ டைனோஸு. இனி நம்ம தெறிக்க விடலாம் மக்களே. தெறிக்க விட்டுருவோம் எல்லா வீடியோஸும். இனி வந்து ஸ்டேட்யூனாக இருங்க. அது இல்லாமல் இதில் என்னென்ன இருக்குங்கிறது காமிச்சிடுறேன். ஜம்புக்கு சைடு ஸ்வைப் பண்ணுறதா, லெஃப்ட் ஸ்வைப் பண்ணுறதா, விசிலு இப்படி இப்படி கொச்சன்னு நிறையா கொண்டு வந்து ஏற்றிருக்கானுங்க. அப்புறம் காட் கன்சோல் வாங்குறதுக்கு 1200 சொல்லியிருக்காங்க. அதே தான் பழைய 1200 அதே ப்ரைஸுக்கு தான் காட் கன்சோல் கொடுத்துருக்கானுங்க சிங்கிள் பிளேயருக்கு. சர்வர் என்ன ரேட்டில் இருக்குது நான் இன்னும் பார்க்கல. அதை பார்த்துட்டு சர்வர் முடிஞ்சால் பை பண்ணுவோம். நல்லாயிருக்கும், பார்த்துக்கலாம். என் ஃபோன் தாங்குமான்னு தான் தெரியல. ஏன்னா என் ஃபோன் படுத்துக்குது. சில நேரம்லாம் அது சுற்றுன்னு சுற்றுது. அது என்ன தெரில. மேபி இன்னொரு 2-3 அப்டேட்டில் கூட அதை சரி பண்ணலாம். ஒரு வேளை பழைய ஃபோனுக்கெல்லாம் வேலை செய்யாதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்ட் செட் ஆகுது. இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கண்ட்ரோல்ஸ் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தால், யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆர்க்கோட இந்த மொபைல் டிவைஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஸ்பெசிஃபிக்காக புது மொபைல்ஸ்க்கெல்லாம் இது லேக் ஆகாது. என்னோடது ஒரு 2 வருஷம் பழைய மொபைல், அதனால் லேக் ஆக தான் செய்யும். பார்த்ததுக்கு நம்ம கோப்ரோ வீடியோஸ் எல்லாம் ஃபுல் ஜிபி கணக்கில் வச்சுருக்கேன். அதனால் வந்து அது கண்டிப்பாக லேக் ஆக தான் செய்யும். அதனால் வேறு வழியே இல்லை. அதேமாதிரி தண்ணிக்குள்ளே பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கேமில் வந்து இப்போ ரீலான்ச் பண்ணதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் வந்து சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. இத்தனைக்கு நான் இது லோ செட்டிங்கில் வச்சுருக்கேன். அதுக்கே இந்தளவுக்கு இருக்குன்னா ஹை லெவலில் வச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கிராஃபிக்ஸு. எனக்கு கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் சொதப்புறனால தான் லோவில் வச்சு விளையாடுறேன். நீங்களும் அதேமாதிரி பண்ணிக்கங்க. உங்கள் ஃபோன் கொஞ்சம் செட் ஆகலைன்னா, செட் ஆச்சுன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, யூஸர் இது பேக்கை ஓப்பன் பண்ணாலே வித்தியாசமாக ஒரு ஓப்பன் ஆகுதா. முதல்ல இப்படி ஓப்பன் ஆகாது. இதில் கொஞ்சம் ஈஸியாகவே கொடுத்துருக்கானுங்க. அதேமாதிரி கிராஃப்டிங்கு எல்லாமே இதில் இருக்குது. மேப்பில் எல்லா மேப்புமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். பர் மந்த்துக்கு 500 அப்படிங்கிற சப்ஸ்கிரிப்ஷனோடு இந்த கேம் வருது. இதில் வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் ஒவ்வொரு அனிமல் டேமிங் வீடியோவும் வரும். அதை எக்ஸ்க்ளூசிவ், அது எப்படி சொல்கிறது, வாயில் நுழைய மாட்டேன். இது விட்டுங்க, ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ பேசி. அதனால் வந்து இனி வர கண்டென்ட் எல்லாம் சூப்பராக இருக்க போகுது. நம்மளோட செகண்ட் சேனல் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கமாக்கலே. ஏன்னா இதுக்கப்புறம் ஒவ்வொரு அனிமலையும் நம்ம டேம் பண்ணி வீடியோ போட போகிறோம். மேபி இன்னொரு புது ஃபோன் வாங்கிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஏன்னா இந்த ஃபோன் கொஞ்சம் லேக் ஆகுது, அதுதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதனால் வந்து க்யூரியாசிட்டி தாங்க முடியல. என்னென்ன அனிமல்ஸ் இருக்க போகுது, கண்டிப்பாக எல்லாத்தையும் டேம் பண்ணிடுவேன். வைவனு இன்னும் சொல்லப்போனால் ஜெனிசிஸில் போயிட்டு நிறைய அனிமல்ஸ் இருக்குது. ஜெனிசிஸ்லேயே ஏகப்பட்ட அனிமல்ஸ் புதுசு புதுசாக இருக்குது. அது இல்லாமல் ரேக்னாக் மேப்லேயும் இருக்குது. ஏகப்பட்ட மேப்ஸ் வந்ததுக்கிறதால இனி நம்ம கண்டென்ட்டுக்கு பிரச்சனை இல்லை மக்களே. இனி நம்ம ஜீரோலேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அக்கா பார்த்தீங்களா அவ்வளோ சோக்கா நிற்கிறாங்க, போடுக்கா ஒரு விசில் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று எமௌண்ட் போடலான்னு பார்த்தா எமௌண்ட்டை செலக்ட் பண்ணுறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்க. அதை அமுத்தி பிடிச்சி எமௌண்ட் உள்ளே போய் அதுக்கப்புறம் ஸ்விட்ச் பண்ணி எது வேணுமோ இதுதான் கொஞ்சம் கடுப்பு ஏற்றுது. இது கொஞ்சம் அவனை கண்ட்ரோல் மட்டும் மாற்றிருந்தாங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இங்கே பாருங்க, ஒரு விசில் அடிக்க நான் எவ்வளோ தொலாவிட்டு இருக்கேன்னு பாருங்கள், ஒரு எமௌண்ட் போட ஒன்றும் முடியல. இது மட்டும்தான் இதில் இருக்கிற ப்ராப்ளம். மேபி இதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டில் இதெல்லாம் வந்து கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். ஸ்டே டியூன் மக்களே. கீப் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே.